செங்கல்பட்டு அடுத்த மறைமலை நகரில் வீட்டில் இருந்தே பெங்களூரு அசஞ்சர்ஸ் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த பொறியாளர் ஒருவர் கஞ்சா குடிக்கு ரவுடியால் வெட்டி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரைச் சேர்ந்தவர் விக்னேஷ். ஐடி ஊழியரான இவர் கடந்த சில மாதங்களாக வீட்டில் இருந்தே பெங்களூருவில் உள்ள அசஞ்சர்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி மாலை தனது பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனுடன் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பாமல் மாயமானார். போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் சிறுவனை பிடித்து விசாரித்த போது மது குடிக்க சென்ற இடத்தில் நடந்த சண்டைக்கு பழிக்கு பழியாக விக்னேஷ் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. ஐடி ஊழியரான விக்னேஷ் பணி செய்யும் 5 நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் நண்பர்களுடன் வெளியில் சென்று வருவதை வாடிக்கையாக்கி உள்ளார். 1 மாதத்திற்கு முன்பு அங்குள்ள பாரில் நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது கோவிந்தாபுரத்தைச் சேர்ந்த கஞ்சா குடிக்கு ரவுடியான விஷு என்கிற விஸ்வநாதன் இவர் வாங்கி வைத்திருந்த சைட் டிஷ்ஷை எடுத்து சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த விக்னேஷ் தாக்கியதில் விஷுவின் வாய் உடைந்து ரத்தம் கொட்டியுள்ளது. அங்கிருந்தவர்கள் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். தன்னை பெரிய கை என்று கூறிக்கொண்டு பலம் வந்த தன்னை பல பேர் முன்னிலையில் தாக்கிய விக்னேஷை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று வஞ்சம் வைத்துக் கொண்டு சுற்றியுள்ளார் விஷு. இந்த நிலையில் கஞ்சா குடிக்கும் 17 வயது சிறுவன் மூலமாக சம்பவத்தன்று ஐடி ஊழியர் விக்னேஷை கோவிந்தபுரம் ஏரிக்கு அழைத்து வரச் செய்ததாக கூறப்படுகிறது. அவன் இங்க இவ்வளவு தூரம் வர முடியாது, வண்டி ஓட்டவே முடியாது. அவனை யாரோ செக்கு போட்டு தூக்கிட்டாங்க. அவன் நடுவுல உட்கார வச்சு அவனுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவனை கொண்டுட்டாங்க. எனக்கு நியாயம் வேணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் எனக்கு அந்த 3 பேரையும் எனக்கு காமிக்கணும். அந்த 3 பேரும் எனக்கு வேணும். அந்த 3 பேரையும் நான் பார்க்கணும். அங்கு அவருடன் சமாதானம் செய்வது போல பேசி கூட்டாளி சந்திரவுடன் சேர்ந்து மது ஊற்றி கொடுத்ததாகவும், மது போதை ஏறியதும் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் விக்னேஷின் தலையை 2ஆக வெட்டி பிளந்து கொலை செய்ததாக விஷு வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். விஷுவும் சந்துருவும் சடலத்தை ஏரிக்கரையில் புதைத்த இடத்தை போலீசாரிடம் அடையாளம் காட்டினர். சடலத்தை தோண்டி எடுத்த போலீசார் பிணக்கூராய்வு செய்தனர். விஷு, சந்துரு ஆகிய இருவரையும் போலீஸ் வாகனத்தில் கொண்டு சென்ற போது விக்னேஷின் உறவினர்கள் அதனை தடுத்து மறித்து எதிர்ப்பு கோஷமிட்டனர். கூடா நட்பும் குடிப்பழக்கமும் கேடாய் முடியும் என்பதற்கு இந்த கொடூர கொலை சம்பவம் மற்றுமொரு உதாரணம். பாலிமர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அற்புதராஜ்.